ஓ இவங்க 5 பேர் வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்புறம் 5 பேர் அப்படியே பெயிண்ட் பண்ணிச்சு. அப்படியே பெயிண்ட் பண்ணீங்களா? ஆமா. சோ அவங்க வந்து நிரந்தரமா அவங்க 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 போட்டோ இருக்கும். ஆமா கரெக்ட். ஓ வெரி குட். பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. இட் வாஸ் ரியலி நைஸ் டு see it. ஏன்னா நம்ம சிட்டி வந்து கலர்ஃபுல்லா இருக்கிறது ஒரு விஷயம், பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல இருந்து க்ளவுஸ் இருக்காது கையில், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாம் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில். ஸோ அது நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஐ வாஸ் ரியலி அமேஸ். அது பெரிய ட்ரிபியூட். அது யூஸ்வலாக பொலிட்டிஷியன்ஸோட ஃபோட்டோ தான் போடுவாங்க இதில் செவுத்துல, பட் இப்போ பெரிய விஷயம் அது. இது சைதாபேட் பிரிட்ஜில் வந்து நான் கிராஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்த்தேன். சென்னை சிட்டிலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் சைதாபேட் பிரிட்ஜு கிராஸ் பண்ணும்போது அந்த பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இட் வாஸ் ரியலி நைஸ் டு see it. ஏன்னா நம்ம சிட்டி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு விஷயம், பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த பிரிட்ஜில் அது யார் பண்ணாங்கன்றது நான் ஐ வாண்டட் டு ஃபைண்ட் அவுட். ஏன்னா வந்து இந்த ஒர்க்கர்ஸ் நைட்டில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க. க்ளவுஸ் இருக்காது கையில், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாம் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில். ஸோ அது நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஐ வாஸ் ரியலி அமேஸ். நீங்கள் தான் பண்ணீங்களா? நாங்கள் வந்து கேர் அண்ட் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன், லைக் ஒரு 150 பீப்புள் ஆர்டிஸ்ட், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறோம். நீங்கள் தான் பண்ணீங்களா? அது